சோம்பலுக்கு உள்ள அறிகுறி முதலாவது, தீர்மானம் எடுக்க தெரியாது. சோம்பேறி தீர்மானமே எடுக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை தீர்மானிக்க தெரியாது. தீர்மானிக்க சொன்னா இன்னும் அடுத்த மாசம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்கும். ரெண்டாவது, திட்டங்களை ஆரம்பிப்பார்கள், திட்டத்தை முடிக்க மாட்டார்கள். சோம்பேறிகள் ஆரம்பிப்பாங்க, முடிக்க தெரியாது. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதை என்ன செய்யணும்? முடிக்கணும். இல்லாட்டா ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும். இந்த புது வருடத்துல திட்டம் தீர்மானம் எல்லாம் எடுத்தீங்கல்ல, ஒரு வருஷத்துல பைபிளை என்ன செய்திருவேன்? முடிச்சிருவேன். ஆரம்பிச்சு முடிச்சுக்கலாம். அதை செய்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. மூணாவது, சோம்பேறிகளுக்கு போர் அடிக்கும். எல்லாமே போர் அடிக்கும். பிரசங்கம் என்ன செய்யும்? போர் அடிக்கும். ஜெபம் போர் அடிக்குது. வீட்டு வேலையெல்லாம் போர் அடிக்குது. வேலைக்கு போறவனுக்கு வேலையை போர் அடிச்சு வீட்டில் உட்காந்துடுறான். போர் அடிக்குதுன்னு சொல்றான். சாக்கு போக்கு சொல்றது. ஒரு தாளந்தை கொடுத்து வேலை செய்யுன்னு சொன்னா சாக்கு சொல்றான். ஆண்டவரே, நீ கடினமான ஒரு ஆடு, அவன் நல்ல வேலை செய்வான்னு நினைச்சு அவனுக்கு ஒரு டவலையும் கொடுத்தாரு. அந்த டவல்லையே அதை சுத்தி புதைச்சி வச்சுட்டான். சோம்பலும் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரர்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலிடம் கொடுக்காதவங்க எல்லாம் சோம்பேறிகள். முதலிடம் கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்கணும். காலையில் எழுமணுன்னு எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல போய் எதை எடுத்துடுறது? இந்த ஃபோனெல்லாம் எடுத்தது, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சர்ச்சில் என்னத்தப்பா ஃபோனை பார்க்குற அப்படின்னா, பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன்னா வேற என்னத்தையோ பார்த்து இன்னமும் SMS அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு கொடு. இந்த